சிறப்பாக இருக்குது. எனக்கு 50க்கு மேலே இருக்குது வயசு. எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு அவங்க அண்ணங்கிட்டலாம் அடி வாங்கிட்டு லவ் பண்ணி அந்த லவ் வலிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணி இத்தனை வயசு வரைக்கும் ஒரே அந்த லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி மனைவியாக கூட கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க, பெங்களூர் போகலாமா, நோ, மலேசியா போகலாமா, எஸ், அவ்வளோதான் லவ். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக ஆரம்பித்தாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிருது. அதனால் தயவுசெய்து இளைஞர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். லவ்வாக பண்ணுங்கள். லவ்வை தமாஷ் பண்ணாதீங்க. லவ் ரொம்ப புனிதமானது. அதை இந்த படம் வலியுறுத்திருக்கு. தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். காலேஜில் படிக்கிறவங்க, 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள் எல்லாரும் பாருங்கள். சின்ன பசங்களும் பாருங்கள். இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு திருந்தீங்க. எப்படியா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் அந்த முதல் ஷாட்லேயே சொல்லிடுறாங்க, லவ் யூ சொல்லி முடிச்சோடனே பெங்களூர் போகலாமா, மலேசியா போகலாமா, பெங்களூர் நோ அப்படின்றாங்க கதாநாயகி. மலேசியான்னு போட்டோன்னா மலேசியா ஓகேன்றாங்க. இவ்வளோதான் லவ். அந்த ஒரே ஷார்ட்டில் சொல்லிட்டாங்க, பெங்களூரா மலேசியாவா, எது ஹையோ அது ஓகேன்றாங்க. அப்போ அவ்வளோதான் லவ். அதே எவ்வளோ ஸ்பீடு போச்சோ அவ்வளோ ஸ்பீடு பிரிஞ்சுட்டானுங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமானது. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இங்கேயும் அதை தான் சொல்ல வராங்க. அது எத்தனை பேருக்கு அது சாத்தியம்னு சொல்ல முடியாது. நம்ம மனப்பொருத்தம் அமையணும். அந்த மனப்பொருத்தம் இருந்தால் நம்ம ஏன் பிரிஞ்சிடும், சேர போகிறோம், ஒன்றாவே இருந்துட்டு போவோமே. சாங்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே அந்த டெக்னீஷியன் சைடு எந்த குறையுமே இல்லை. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ராணவ் நல்லா பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரே ஒரு இது, கஸ்தூரி ஏற்றுக்கலாம் அந்த கதாநாயகியோட இன்னொருத்தவங்கன்னு. அந்த கஸ்தூரி கணவராக வர்றது ராணவோ ஓல்டு கட்டை போட்டுதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் சிறப்பாக இருக்கு. எல்லாரும் பாருங்க. நன்றி.